வணக்கம் உறவுகளே. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கை இலை இந்த மயில் தோவ விரிச்ச மாதிரி தான் இருக்குது. முருங்கை இலையில் ஒரு சுண்டல். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்காயில் ஒரு கூட்டு. முருங்கைக்காயில் இந்த பேர் கூட்டு. ஓகே, அப்புறம் முருங்கைக்காயில் ஒரு கூட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் இந்த இவ்வளோ முருங்கையில் இப்போ உள்ள மிஷின் செலவில் நாங்கள் இதை உடைக்கிறோன்னு சொன்னால் அவ்வளோ நேரம் பிடிக்க பாருங்கள். அப்போ இதை உங்களுக்கு ஈஸியாக உடைக்கிறதுக்கு அவர் வழி ஒன்றா காட்டிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வழி. ஓகே, இந்த கண்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. பொறிக்கிற பாவிங்கன்னு இந்த கண்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதை ஒரு கட்டாடுங்க. இப்போ இதை வந்து உடைக்கிறது தான் சிரமம். இந்த சின்ன கட்டை உடைச்சிக்கொள்ளலாம். இதை இந்த கண்கரண்டிக்கு எப்படி நீங்கள் விட்டுட்டு இப்படி ஒரு பார்த்தீங்க சொன்னால் இந்த வாங்க தண்டு தனியாக வந்துடுது. இது இதாக போயிடுது. நான் இன்னும் 2 எழுத்து காட்டும். இதே கடை ரெண்டு இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் நான் கனவுடைய விட்டுரும். இதை வந்து இந்த இதுக்குள்ள தெரிவிக்க விட்டுட்டு இப்போ இப்படி இழுத்திங்கன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 5 நிமிஷத்தில் நாங்கள் இவ்வளோ முருங்கைக்கீரையை வந்து நாங்கள் உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை விருப்பம். ஆனால் அந்த உடைக்கிற பஞ்சில் நீங்கள் என்ன இருங்கன்னு சொன்னால் அது எடுக்காமல் இருக்கிறீங்க. கண்டிப்பாக முருங்கைக்கீரையை விட்டுறாதீங்க. இந்த வாங்க இது உடைங்க. இந்த கண்ணுக்க போடுங்க. கண்ணுக்க போட்டுட்டு இந்த வருளுவேன் இந்த பெருசாக நீங்கள் நினைக்கிற தேவை எழுத்து போட்டு ஓடி விட்டீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு காமும் அந்த வேலை எப்படி வந்துச்சு. ஓகே, வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் இதே மாதிரி இதோட.